வெல்கம் டு பொம்மிசாய் கிச்சன். இன்றைக்கான ரெசிபி பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் 2 வெங்காயம், 2 தக்காளி, நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், 5 கத்திரிக்காய், அரை மூடி தேங்காய், புளியை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிட்டு 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. வெந்தயம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது 2 நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 4 பல் பூண்டு போட்டுக்கோங்க. 2 வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த 2 தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி 2 நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா வெட்டி வச்சிருந்த காய்கறி எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா அதிலே வேக வச்சுருங்க. 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது, பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா புளி தண்ணி ஊற்றிக்கிறேன். 5 நிமிஷம் கழித்து தேங்காயும் கரைச்சி ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னத்தை நல்லா கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. பச்சை வாடை போனதுக்கப்புறமா அதை கிண்டி அடுப்புலேருந்து இறக்கிடுங்க. அவ்வளோதான், உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்ட புளிக்குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.